நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 7/6/2013 வெள்ளிக்கிழமை, சதுர்த்தசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், சித்த மரண யோகம், நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையில். மேசராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பரக்கிரத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சௌக்கியமாகவும் சாதகமாகவும் இருக்கிறது. நல்லா வேதனையான சூழ்நிலை கூட சாதகமாக மாறிடும். குடும்பத்தில் நல்லா அமைதி இருக்கும். 9 கிரகத்தில் அதிமுக்கியமான கிரகமான 4 கிரகங்கள் கேந்திரமாக நிற்கிறது. எதிர்ப்புகள்லாம் விலகி போயிடும். உறவு முறைகள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் சௌக்கியத்தை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல அமைதி கிடைச்சாலே வியாபார நுட்பங்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். கலைத்துறை சார்ந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். அதே நேரத்தில் புதனுடைய சாராம்சம் நன்னா இருக்கிறதுனால கல்வி நிலை நல்ல மேன்மையாக இருக்கும். குழந்தைகளுக்கு கல்வித்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 97% நன்மையே நடக்கும். இன்று ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ பாக்தி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியில்லையே, மனச்சலனம், சஞ்சலம், பதட்டம், குழப்பம், பயம், விரக்தி எல்லாமே இருக்கும். சரி, அத்தனையும் நம்ம சரி பண்ணிக்கணும்னா மௌனமாக இருந்து மற்றவா சொல்கிறத காதில் வாங்கி நம்ம பேசணும். காரணம், 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி நன்னா இல்லை. இந்த நாளில் பிற்பகுதியிலேருந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏதாவது எதிர்ப்புகள்லாம் அகலும். அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல மேன்மையான நேரம். கலைத்துறையை சார்ந்தவாளுக்கெல்லாம் நல்ல மேன்மையான நேரம். அதே நேரத்தில் இன்ஜினியர்ஸு, அதாவது கணனி பொறியாளர், இவாளாக நல்லா சௌக்கியமாக இருப்பா. வெளியூர் போகிறவாள்லாம் போயிட்டு சௌக்கியமாக வரலாம். 100%க்கு 41% மட்டுமே நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ அதுமன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. விசேஷமாக இருக்குது. 9 கிரகத்தில் 6 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான செவ்வாயுடைய சுழற்சி மனோபலத்தையும் தைரியத்தையும் தர்றது. உடல் உபாதைகள்லாம் நீக்கிறது. உணவு சம்பந்தப்பட்ட பொருள்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாள் பிற்பகுதியிலே ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கடகராசி அன்பர்களே, ஸ்ரீ சுகஸ்ரீ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. மனசு நல்லா ரம்மியமாக இருக்கும். 9 கிரகத்தில் 7 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி நல்லா அபரிதமாக இருக்கிறதுனால வரன்கள்லாம் வீடு தேடி வருவா. சுப செய்திகள்லாம் தன்னால் வந்து சேரும். சந்தான பாக்கியம் கிடைக்கும். மனசில் நல்லா அமைதி நிம்மதி கிடைக்கும். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. புதனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால கல்வித்துறைக்கு ரொம்ப அற்புதமான நேரம்னு சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே நித்திய சுக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு குதூகலமான அமைதி நிம்மதி கிடைக்கும். உறவுக்காரெல்லாம் வந்து போவா. நல்ல ஒரு பகைமையெல்லாம் மறந்து, பகையே இருக்காது, விரோதம் இருக்காது, குரோதம் இருக்காது, காழ்ப்புணர்ச்சி இருக்காது, பொறாமை இருக்காது. அண்ணா தம்பி உறவு, சகோதர சகோதரிகள் உறவுகள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். காரணம், 9 கிரகத்தில் குருவுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது. 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால பகைமையை மறந்து உறவுகள் நல்லா மேம்படும். 100%க்கு 99% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கன்னியாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீலக சஞ்சல யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நன்னாள்லையே சௌக்கியம் இல்லையே, மனசுக்கு அப்படியே பதட்டமாக இருக்கும். கார்த்தால எழுந்தோன்னா அப்படியே தள்ளாடுற மாதிரி ஒரு பிரமை நமக்குள்ளே இருக்கும். இரவு தூங்குறச்சே கனவு தொல்லைகள் வந்து நம்மளை அப்படியே தாக்கும். மனசு அப்படியே பதட்டமாக இருக்கும். அப்படியே பிரம்மகத்தி மாதிரி மனசு அப்படியே வெறுமையாக பதட்டமாக என்ன செய்ய போகிறோம், என்ன செய்துன்னு இருக்கோம் புரியாது. காரணம், 9 கிரகத்தில் 4 கிரகத்துடைய சுழற்சி தான் நன்னா இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் சற்று ஒதுங்கி நிற்கிறதுனால, அதாவது இந்த நாள் பிற்பகுதியில் 4 மணிக்கு மேலே மனசு நல்லா தெளிவாக இருக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க, ஸ்ரீ ஹனுமானை சேவிச்சுட்டு வாங்க, மனோபலம் கிடைக்கும். 100%க்கு 47% மட்டுமே நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. துளாராசி அன்பர்களே,
இந்த நாள் துவக்கமே கற்பகா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சரியில்லையே, கற்பனையாக இருக்கும் மனசு, ஏதோ ஒன்று நினைக்காத ஒன்று நினச்சுண்டு மன தடுமாற்றம் சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். வியாபாரம் பண்ணுறச்ச ஏதோ ஒரு சிந்தனையில் கணக்கு வழக்கை கூட போட்டு குறைச்சி போட்டு கொடுத்துருவோம். இந்த மன தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்லா அமைதியாக இருந்து பழகணும், மௌனமாக இருந்து பழகணும், மற்றவள்கிட்ட பேச்சியை குறைக்கணும். எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட நம்ம தாழ்ந்து போகணும். ஆற்றுல மனைவிகிட்ட சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, குழந்தைகள்கிட்ட விரோதம் இருக்கக்கூடாது, மனப்பிணக்குகள் இருக்கக்கூடாது, பெரியவாள்கிட்ட வந்து நம்ம துவேஷமான வார்த்தைகளை வந்து நம்ம உபயோகிக்கக்கூடாது. இன்றைய பொறுத்த அளவுக்கு பிற்பகுதியில் 5 மணிக்கு மேலே கிரக சுழற்சி நன்னா இருக்குது. அப்பாடானும் மூச்சு உள்ளா 100%க்கு 73% மட்டுமே நன்மையான நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, ஸ்ரீ பீஷ்ம யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. மனோ தைரியத்திலேயே நாள் ஓடிருமே. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. புதிய தொழில் தொடங்கலாம். குருவுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி நல்லா பக்கபலமாக இருக்க, எப்போவுமே நல்லா ஒரு ரம்மியமாக இருக்கும். அன்றைக்கு பூத்த ரோஜாப்பூ மாதிரி மனசு நல்லா தெளிர்ச்சியாக, முகம் நல்லா புன்முறுவலோடு இருக்கும். இந்த நாள் ரொம்ப ஒரு இனிய நாள்னு சொல்லலாம். 100%க்கு 91% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ அர்ஜுனா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. விசேஷந்தான். எதிர்பாராத நன்மைகள். குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. ஆற்றுல நல்லா அமைதி கிடைக்கும். பெரியவாள்லாம் நல்லா இணக்கமாக பிரியமாக இருப்பா. மாமனார் மாமியார்லாம் நல்லா அந்யோன்யமாக இருப்பா. அந்த அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. எதிர்ப்புகள்லாம் விலகி பகையெல்லாம் ஓடி போயிடும். நல்லா உறவுகள்லாம் நல்லா மேம்படும். உறவுகளெல்லாம் வந்துட்டு போவா. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. 4 அதிமுக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, ராகுடைய சுழற்சி, வியாபார சம்பந்தம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளியூர் போகிறவாள்லாம் போயிட்டு வரலாம். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மகர ராசி அன்பர்களே, கிரேத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சற்று மன தடுமாற்றம் இருந்தாலும் கூட இந்த நாள் பிற்பகுதியில் 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமான பலனை தரப்போகிறது. வியாபாரம் நல்ல விசேஷமாக இருக்கும். சந்திரனுடைய சுழற்சி பெண்களுக்கு நல்ல மனோதைரியத்தை கொடுக்கும். உடல் உபாதைகள் தீரும். குழந்தைகள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா. கல்வியில் நல்லா மேன்மையாக இருப்பா. கல்வித்துறைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 84% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இந்த நாள் பிற்பகுதியில். ஸ்ரீ துகாஷ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நல்ல விசேஷந்தான். 9 கிரகத்தில் 7 கிரகம் சௌக்கியமாக இருக்குது. ராசிநாதன் ஆகிய சனி பகவானுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால அதான் மனோபயம் போயிடும், பதட்டம் போயிடும், குழப்பம் போயிடும், விரக்தி போயிடும், தன்னம்பிக்கை வந்துடுமே. தன்னம்பிக்கை வந்தாலே சோர்வு தன்னால் ஓடி போயிடும். இந்த சோர்வு போயிட்டாலே நம்ம வியாபாரங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக உட்காந்து பண்ணலாம். காரணம், அதாவது கிரக சுழற்சியை வச்சு தான் நம்ம அன்றாட நிகழ்வுகளை நாம் கணிக்கிறோம். அந்த நிலையில் பார்க்குறச்ச குருவுடைய பிரீத்தி நன்னா இருக்கிறதுனால சுப செய்திகள் தன்னால் தேடி வரும். வரன்கள்லாம் வீடு தேடி வருவா. அதே நேரத்தில் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். இந்த நாள் பிற்பகுதியில் பார்த்தாக்கா 3 மணிலேருந்து எதிர்பாராத தனசம்பத்து பொருளாதாரம் வீடு வந்து சேரும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீகமல யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. பக்தி பிரார்த்தனை ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு பக்தி உணர்வுகள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். காரணம், 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாகவும் சாதகமாகவும் இருக்கிறதுனால நமக்கு எல்லா வகையிலையும் செல்வங்கள் வந்து சேரும். வியாபாரம் நல்லா மேன்மையாக இருக்கும். கலைத்துறை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆசிரியர் பணி புரிகிறவர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நல்ல நேரம்னு சொல்லலாம். புதனுடைய சுழற்சி குழந்தைகளுக்கெல்லாம் கல்வியில் நல்ல மேன்மையை பெறுவார்கள். அதே நேரத்தில் ராகுடைய சுழற்சி ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், தனசம்பத்து, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். கடன் அடைபடும். கடன் அடையிறது பெரிய விசேஷம் இல்லையா? இந்த நாள் ரொம்ப சுகமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மீண்டும் நாம் திங்கட்கிழமை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நாராயணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ கடன் வாங்காதவங்களே கிடையாது. எல்லாருக்குமே கடன் இருக்கும். இந்த கடன் வந்து எதனால் ஏற்படுது? அதாவது ஜாதகத்தில் தான் கடன் ஏற்படுதா, இல்லைன்னா பிறந்த தேதியால் கடன் ஏற்படுதான்னு பார்த்தா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, இப்படி எல்லா தேதியில் பிறந்தவங்களுமே கடன் இருக்கும். பார்த்திங்கன்னா இதில் வந்து அத்தியாவசியமான கடன் ஒன்று இருக்குது, தேவையில்லாத அனாவசியமான கடன் ஒன்று இருக்குது. தேவையில்லாத கடன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ரூபத்தில் பொருட்கள் மேலே வைக்கக்கூடிய பற்றுனால கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கார் வாங்க போகிறோன்னு வைங்களேன். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. 1 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் ஒரு
இன்னொரு 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 4.5 5 லட்ச ரூபாய் காருக்கு நீங்கள் போகலாம், ஒரு 3 லட்ச ரூபாய் காருக்கு போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாயை வச்சுட்டு 9 லட்ச ரூபாய் காருக்கு போகும்போது உங்களுக்கு குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். அப்போ வந்து கடன் ஏற்படுறதுக்கான 90% வாய்ப்பு வந்து நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. எந்த பொருளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மகிட்ட நல்ல ஒரு டிவி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இருந்தால் கூட நமக்கு ஒரு பெரிய எல்இடி டிவி வாங்கினா என்னென்னு தோணும். இந்த இருக்க டிவியை ஒரு அடிமாட்டு விலைக்கு விற்றுட்டு ஒரு எல்இடி டிவி வாங்குவோம். அப்போ கடன் ஏற்பட தான் செய்யும். அப்புறம் ஒரு சாதாரண செல்ஃபோன் போதும் நம்ம வசதிக்கு அப்படிங்கும்போது ரொம்ப காஸ்ட்லி செல்ஃபோனை போய் வாங்குவோம். ஒரு 30,000 ரூபா கொடுத்து வாங்குவோம். அது நமக்கு செலவு தான். இதுபோல் பலவிதமான செலவுகளை நம்ம தாங்க அதிகப்படுத்துகிறோம். அதனால் ஜாதகத்தையோ பிறந்த தேதியோ மட்டும் காரணம் காமிக்காமல் செலவுகள் பண்ணும்போதும் புதிய பொருட்கள் வாங்கும்போது இந்த கடன் அவசியம்தானா, இந்த கடன் வாங்குறது நம்மளால் கட்ட முடியுமா, ஏன் இந்த கடனை வாங்குகிறோன்னு பலவிதமாக சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்னைக்குரிய எண் கழிந்த பலன்களை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு முழுவதும் மனம் சற்றே கனமாகவே இருக்கும். தேவையில்லாத சில பிரச்சனைகளை இழுத்து வைத்துக்கொண்டு தடுமாறுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பீர்கள். அதனால் சற்று நிதானமாக செயல்படுவது என்று நல்லது. தொழில்துறை வியாபாரங்கள் சாதாரணமாகவே இருக்கும். பணவரவுகள் சற்று ஏறக்குறைய இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, காலை நேரத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். தேவையில்லாத சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். உறவினர் வகையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பணிபுரியக்கூடிய இடங்களிலே மேலதிகாரிகளால் சில சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். மாலை நேரத்தில் இனிமையான சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமான். காலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு பின்பு பணிகளை தொடங்குவதால் பல சிக்கல்கள் தீர்வதற்கு வாய்ப்புண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, வேலையில் சிறு மாற்றங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். என்று புதிய தொழில்கள் தொடங்கலாமா என்று முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். பழைய தொழில்கள் இந்த சிக்கல்கள் தீரும். பணவரவுகள் சரளமாகவே இருக்கும். சில செலவுகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருட்களால் சில செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் தாமதமாக வரும். சில செலவுகள் அதிகமாக இருக்கும். சிறிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொருள் சேர்க்கைக்காக சில கடன்களை வாங்குவீர்கள். கணவன் மனை உறவு கலகலப்பாகவே இருக்கும். தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி ஒன்று உங்களுக்கு வரும். அரசு துறை மூலமாக ஆதாயம் உண்டாகும். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 5, 14, 23ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று காலை நேரத்தில் சிறு சங்கடங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். அக்கம் பக்கத்தாருடன் வாக்குவாதம் ஏற்படலாம். அதே நேரத்தில் பணிபுரிய இடத்திலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களால் சில சிக்கல்கள் ஏற்பட விலகும். கைப்பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளவும். வெகு தூர பயணங்களை இன்று தவிர்த்து விடுவது நல்லது. புதிய வாகன யோகம் உண்டாகும். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். காலை நேரத்திலே சிவபெருமானை வழிபட்டுவிட்டு பின்பு உங்களுடைய பணிகளை தொடங்குங்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 6, 15, 24ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று காலை மிக உற்சாகமாகவே தொடங்கும். பல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் இருந்த தளர்ச்சி நீங்கி வளர்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். மாலை நேரத்தில் உடல் உபாதை ஏற்பட்டு மறையும். ஒரு சிலர் மருத்துவரை நாட வேண்டிய நிலை ஏற்படலாம். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று முழுவதும் உங்களுக்கு மிக மிக உற்சாகமானால் பலவிதமான இனிமையான சூழ்நிலைகள் உருவான வண்ணம் இருக்கும். கலைத்துறையினருக்கு இன்று பிரகாசமான நாள். எதிர்பாராத நற்செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். செலவுகள் சற்று குறைவாகவே இருக்கும். வரவுகள் ஏராளமாக இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. 8, 17, 26ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு பலவிதங்கள் ஏற்றமான நாள். தொழில்துறை வியாபாரங்களில் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும். ஏற்றுமதி தொழில் நல்ல பலனை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய ஆபரணம் ஒன்று வாங்கி மனமகிழ்வீர்கள். பணிகளில் இருந்த தேக்க நிலைகள் மறையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. 9, 18, 27ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு மறைந்த வண்ணம் இருக்கும். பல சிக்கல்கள் தீரும். அதே நேரத்தில் ஆதாயமான சூழ்நிலை தொழில்துறையிலே உருவாகும். கணவன் மனை உறவு கலகலப்பாகவே இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.